யூடியூப் மக்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று கர்ப்பப்பையை செயல்படுத்தும் ஹார்மோன்களை பற்றி பார்க்கலாம். அதாவது கர்ப்பப்பையில் உள்ள சினைப்பைகள் ஓவரிஸில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்கள் செயல்பட்டு அந்த கர்ப்பப்பையை இயக்குகின்றது. அதாவது குழந்தை பேறு, மாதவிடாய் சுழற்சி இவற்றையெல்லாம் ஒழுங்காக செய்து அவற்றை நடைமுறைப்படுத்துகின்றது இந்த ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்களால் தான் சமநிலையில் இருந்தால் தான் இந்த கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமாக செயல்பட முடியும். அதாவது ஈஸ்ட்ரோஜன் இந்த உற்பத்தியானது சினைப்பையிலிருந்து அந்த சுரக்கப்படும் அந்த ஈஸ்ட்ரோஜன் எண்டோமெட்ரியத்தை உருவாக்குகிறது. அதாவது கர்ப்பப்பையில் ஒரு சுவற்றை பாலிகுலார் சுவற்றை உருவாக்குகிறது. இதில் முதல் 15 நாட்கள் மாதவிடாய் சுழற்சியில் முதல் 15 நாட்கள் நடைபெறுகிறது. அதன் பிறகு அது மறுசுழற்சியில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் செயல்படும். அந்த பாலிகுலார் திசுக்களால் சுரக்கப்பட்டு அந்த சினை வெளியிடப்பட்டு அந்த கர்ப்பப்பையில் பதிஞ்சு அது குழந்தை பேறு உண்டாகின்றது. அது அதை வளர்ப்பதற்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மிக முக்கியமானது. இவர் கருவுறுதலுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் இவ்வாறு வளரும் கருவானது குழந்தை பேராக வெளிவருகிறது. இந்த குழந்தை பேர் உருவாக்குவதற்கும் மாதவிடாய் உருவாகுவதற்கும் இந்த ஹார்மோன்களாக மிக முக்கியமானது. அது குழந்தை பேர் உண்டாகும் போது இந்த ஹார்மோன்கள் வேலை செய்கிறது மற்றும் இந்த குழந்தை பேர் இல்லாவிட்டால் மாதவிடாய்களாக வெளியேறுகிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் எந்த ஹார்மோன் கட்டுப்படுகிறதுனா பாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பிட்யூட்டரி ஹார்மோன். இந்த ஹார்மோனை இன்ஹிபின் என்ற ஹார்மோனானது அதை சரி செய்கிறது, அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரானை. மேலும் குறைந்த அளவு ஆண்ட்ரோஜன்லாம் வருகிறது. இந்த சமநிலை பாதிக்கப்பட்டால் என்னென்ன நடக்கும்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், அதேபோல் பிசிஓஎஸ், முடி வளர்ச்சி, ஹேர்சுட்டிசம், மேலும் மன அழுத்தம் இதெல்லாம் உண்டாகும். மேலும் அந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் ஃபைப்ராய்டு போன்ற கட்டிகளே ஏற்படுகின்றது. இவற்றையெல்லாம் நம்ம இந்த ஹார்மோன் செயல்பாட்டால் வைத்து நம்ம இதெல்லாம் குறைவதை கண்டு அறிகுறிகளாக வச்சுக்கலாம். மேலும் கர்ப்பப்பையை பாதுகாக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம மூலிகை மருந்துகளில் அசோகப்பட்டை, அதுபோல் கழற்சிக்காய், வாழை, பூசணிக்காய், அதுபோல் நீர் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதுபோல் மன அழுத்தத்தை குறைக்கணும், ஸ்ட்ரெஸ் எல்லாம், அதுபோல் யோகா, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மேற்கொண்டதால் கர்ப்பப்பையை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். இந்த சினைப்பைகள் சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் தான் இந்த கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதையே நம்ம இதை அறிந்து ஆரோக்கியமாக பாதுகாக்க